வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இயற்கையாக கரு உண்டாக ரொம்ப சிரமப்படாமல் ஒரு மாதத்திற்கு ஒரு 3 முறை மட்டும் எடுத்தாலே போதும். நம்மளுடைய கருமுட்டை எவ்வளவு வளராமல் இருந்தாலும் சரி, கருமுட்டை நிச்சயமாக வளரும். அதுவும் சரியான அளவு வளரும். நிறைய பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 35 டேஸ் தள்ளி போயிருக்கும், நம்ம செக் பண்ணால் பாசிட்டிவ்னு வரும். அடுத்த 2 நாளில் பீரியட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பலமில்லாத கருப்பை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் குழந்தைமை பிரச்சனையை சரி செய்யக்கூடியது. எல்லாருமே எடுத்துக்கலாம். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கலாம். இயற்கையாக கரு உண்டாகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ இதை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறது சின்ன வெங்காயத்தை பற்றி தான். சின்ன வெங்காயத்தை பற்றி இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால தான் அது தலைமுடியிலேருந்து உடல் நல கோளாறுகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆரம்ப காலத்தில் சின்ன வெங்காயம் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அந்த சின்ன வெங்காய பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. மறுபடியும் இப்போ அதனுடைய பயன்கள் தெரிஞ்சு மறுபடியும் நம்ம எல்லாருமே ஷாம்பூவில் இருந்து நிறைய மெடிசன்ஸ் வரைக்குமே நம்ம சின்ன வெங்காயத்தை இப்போ அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வெங்காயத்தில் அதிக அளவு சல்ஃபர் சத்து இருக்குது. அதையும் தாண்டி விட்டமின், அதாவது ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின் ஏ, சி அண்ட் கே இதில் அதிகமாகவே நமக்கு கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் தாண்டி கருமுட்டையோட வளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற பைட்டோஎஸ்ட்ரோஜன் இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் பெண்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக கருமுட்டை வளர மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு கூட சரியான அளவில் கருமுட்டை வளர்ந்து கரெக்டான நேரத்தில் கரு உண்டாகும். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைவாக இருக்குது, விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை நெய்யில் வதக்கி நம்ம சட்னி ஆகவோ அல்லது அப்படியே பழைய சாதத்திற்கு கூட எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய டெஸ்டோஸ்டரான் இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஆண்களுடைய குழந்தையின்மை பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். பெண்கள் இதை பீரியட்ஸான ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஒரு 5 ml வரைக்கும் இதிலேருந்து சாறு எடுத்து ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்திங்கன்னா கூட போதும். இல்லை அரை டம்ளருக்கும் குறைவாக கூட எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பீரியட்ஸ் ஆன டைமில் எடுத்துக்கும் பொழுது யூட்ரஸில் ஏதாச்சும் உங்களுக்கு கழிவுகள் இருக்குது அப்படின்னாலும் அதையும் வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையோட வளர்ச்சியை பீரியடான முதல் நாள்லேருந்தே ஊக்குவிக்க ஆரம்பிச்சிடும். தினமும் நீங்கள் செய்யக்கூடிய பொரியலோ குழம்போ எதுவாக இருந்தாலும் அதில் பெரிய வெங்காயத்தை காட்டிலும் இந்த சின்ன வெங்காயத்தை அதிக அளவில் சேர்த்து நம்ம சமைக்கும் பொழுது அதோடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். மற்ற உணவுகளெல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய நம்ம ஹீட் பண்ணி சமைச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட் பாதியாக தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி கிடையாது. இதை நம்ம சமைச்சு எடுத்தாலும் சரி, அல்லது பழைய சாதத்து கூடவோ அல்லது தயிர் சாதத்து கூடவோ நம்ம அப்படியே எடுத்தாலும் சரி, இதோடைய சத்துக்கள் குறையாமல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. இன்னையிலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தோழி. தினமும் உங்களுடைய உணவில் ஒரு மினிமம் ஒரு 5 சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுனால சர்க்கரையால் பிசிஓடி வந்திருந்தாலும் சரி, அல்லது இயற்கையாகவே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் அளவு பிரச்சனை காரணமாக பிசிஓடி வந்திருந்தாலும் சரி, அது சரி செய்யக்கூடிய ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். மெடிசன்ஸ் இல்லாமலேயே உங்களால் பிசிஓடியை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் சேருகின்ற கெட்ட கொழுப்பை இது கரைச்சிடுறதுனால மாரடைப்பு எந்த வயதிலும் நமக்கு ஏற்படாது. இதயத்திற்கு ஒரு அரணாக இருக்கக்கூடியது. இது இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை மட்டும் கிடையாது, உடலில் எங்கே கொழுப்புகள் தேவையில்லாத கொழுப்புகள் தேங்கி இருக்கோ அது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வெயிட் லாஸ் பண்ண முடியலை அப்படின்னக்கூடியவங்களுக்கும் இது ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். ரெகுலராக சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தொப்பை பகுதி கண்டிப்பாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வயிற்று பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது. ரொம்ப நாளாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதிலும் இது ரொம்பவே நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
காரணம் தெரியாமல் குழந்தை தள்ளி போகிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னக்கூடியவங்க சின்ன வெங்காயத்தை தினமும் வந்து பழைய சாதத்தோடு சேர்த்து ஒரு 5 வெங்காயம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ஹீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதில் வந்து குளிர்ச்சி தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸுமே குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. முகப்பரு, டார்க் பேச்சஸ், இந்த மாதிரி ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த சின்ன வெங்காயத்தை லேசாக நல்லா இழைச்சிட்டு அந்த சாறு எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா அது கூட வந்து க்யூர் ஆகும். அந்த அளவுக்கு இதோடைய பலன் வந்து 1, 2 கிடையாது. இது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். குழந்தைக்காக ட்ரை பண்ணவங்க இயற்கையாக நீங்கள் கர்ப்பம் உண்டாகணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த சின்ன வெங்காயத்தை அதிகமாக உடலில் வந்து உணவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தானே, இதெல்லாம் இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம அந்த மாதிரி விட்டதுனால வந்த பலன் தான் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை வந்து வந்திருக்கு. அந்த காலத்தில் இல்லாத குழந்தையின்மை பிரச்சனை இப்போ ஏன் அதிகரிக்குதுன்னா இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை நம்ம எடுக்காமல் விட்டது தான். ஸோ இனிமேலாச்சும் அந்த உணவுகளெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 48 நாளுக்கு தொடர்ச்சியாக வந்து காலையில் நம்ம வந்து பழைய சாதத்தோடு இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து எடுத்துக்கலாம். அல்லது சின்ன வெங்காயம் சட்னியாகவும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். எந்த வகையில் உங்களுக்கு எடுத்துக்க பிடிக்குதோ அப்படி வந்து எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் பெண்கள் ஒரு 3 மாதத்திற்கு காலையில் ஒரு 5 ml சின்ன வெங்காயம் சாறு வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றி கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே பெரிதும் வந்து உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பேரு உண்டாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.